ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் vlog போட்டிருந்தேன்ல, அந்த டைம்ல நிறைய பேர் உங்ககிட்ட இருக்க saree அண்ட் பிளவுஸ் கலெக்ஷன் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அந்த 3 மாசத்துக்கு ஒரு டைம், 4 மாசத்துக்கு ஒரு டைம் அப்படியெல்லாம் saree எடுக்கிற பொண்ணு இல்லை. மோஸ்ட்லி நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா, ஏதாவது ஒண்ணு புதுசா எடுத்தேன் அப்டின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட காமிக்காம இல்ல. இருந்துமே நீங்க விரும்புனீங்கல்ல, அதனால தான் உங்ககிட்ட காமிக்க போறேன். அது இல்லாம சாரி வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஆனா ப்ளவுஸ் கலெக்ஷன் அவ்வளவா பார்த்துருக்க மாட்டீங்க. துணி மட்டுமே தைக்கிறது நெறைய வச்சிருக்கேன். 2 ப்ளவுஸா தைக்க குடுக்கணும். ஏன்னா, இங்க கொஞ்சம் ரேட் அதிகமா கேட்பாங்க. நம்ம வந்து பின்னாடி நாட்டு வைப்போம், வேற ஏதாவது டிசைன் வைக்கிறோம் அப்டின்னா, கொஞ்சம் ரேட் ஆகும்ல. அதனால அப்படியே வச்சிருக்கேன். கண்டிப்பா தைக்க குடுக்கணும். சரி வாங்க, இப்ப என்கிட்ட ப்ளவுஸ் அப்புறம் சாரி கலெக்ஷன் என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ரெட் அண்ட் கிரீன் கலர் சாரி. இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சென்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சாரி எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது 2000 சில்லறையா 3000 சில்லறையான்னு தெரியல. ஆனா செம்ம வெயிட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த சேலை வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க. செகண்ட், இது வந்து தஞ்சாவூர் மேரி சிஸ்டர் கொடுத்தது. நான் வந்து திருப்பி மடிச்சிருக்கேன். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. தமிழ் லுக்கில் நான் யூஸ் பண்ணியிருந்த சேலை இது. அதுக்கப்புறம் இது வந்து போன வருஷம் மாரியம்மன் கோவில் திருவிழா, மார்ச் மாசத்துல நான் திருவிழாவுக்கு போயிருப்பேன். அப்போ அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சேலை. கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பனாரசி. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு டைம் தான் கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. இந்த சேலையுமே எனக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான். இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் விரும்பி எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, எதில் ஆர்டர் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ரொம்ப நாளா தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் கிடைச்சது. அந்த டைம்ல அவங்களோட நம்பர் எனக்கு கிடைக்கல. இந்த சேலை ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலர், இந்த சேலையுமே அந்த பச்சை கலர் சேலை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த சப்ஸ்கிரைபர் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க். இதுவுமே கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இந்த சேலை வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏன்னா ரெட் கலர் இந்த மாதிரி முந்தானையில இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கம்மி ரேட்டு தான், 280 இல்லை 300 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனா நான் பார்க்கும்போது நம்மளோட அந்த சில்க் சாரி இருக்கும் இல்லைங்க, அப்படி நினைச்சேன். ஆனா இது வந்து பாலிஸ்டர், அதனால அதிகமா கட்டலை. அதுக்கப்புறம் இந்த சேலை வந்து ஆசையா ஆர்டர் பண்ணி ஏமாந்தது. இதுவுமே பாலிஸ்டர் தான். ஃப்ளிப்கார்ட்ல பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வாங்கினா ரொம்ப லைட் வெயிட் தான். நைட்ல அழகா இருக்கும் இந்த சேலை, ஆனா பகல்ல அவ்வளவா தெரியாது. நைட்ல சூப்பரா இருக்கும். இது வந்து நான் வாங்கினது ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒடிசால திருவிழாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாமி ஆனவங்க மேல போய் சுத்தி வர்றது, அந்த மாதிரி திருவிழா காமிச்சல, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டினேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் கட்டவே இல்லை. கட்டலாம் இந்த டைம் சிவராத்திரி பூஜைக்கு. அப்புறம் இந்த காட்டன் சேலை இந்த டைம் பார்த்துருப்பீங்க, பொங்கலுக்கு எடுத்தேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டினேன். அதில் என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்களேன், இது வந்து கீழே வரும். இப்போ நான் கட்டியிருக்கிற சேலையுமே இங்கே பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் பட்டு வந்திருக்குங்களா, இது வந்து அவ்வளவா எடுப்படல. அதனால நானும் இங்கே வாங்குற பட்டு சேலை தானே, இந்த சேலையும் அப்படிதான் இருக்கும்னு நினச்சிட்டேன். ஆனால் என் கொலுசுல மாட்டி எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. உள்ள பால்ஸ் தைக்கணும், இல்லாட்டி மறுபடியும் இந்த சேலை கட்டினேன் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் கொலுசுல வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கட்டவே முடியாது. இது வந்து வேற ஒரு சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணாங்க. ரெட் கலர் பார்டர் வச்சு ப்ளூ கலர். இது ஒரு ரொம்ப நாள் கட்டியிருக்கேன். இது வந்து பிளாக் கலர் சாரி.
சும்மா முந்தானே, அதுக்கப்புறம் இங்கே மட்டும் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்திருக்கும் பிங்க் கலரில். இதுதான் பூவோ, மயில் மாதிரி வச்சு மேலே பூ வந்திருக்கும். ரொம்ப பிளைனாக இருக்கிறனாலே நான் அதிகமாக கட்டுறதில்லை. இது வந்து போன வருஷம் தீபாவளிக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது எடுத்தது. இந்த சாரி நீங்கள் நிறைய டைம் பார்த்துருந்துருக்கலாம். இது போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்தது தானே? ஆமாம், நாங்கள் பெரிய ஸ்டோர் போய் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே உதலால. இது வந்து அம்மா கொடுத்தது, இன்னும் கட்டலை. ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் கட்டலான்னு இருக்கேன். அப்பா அம்மாக்கு எடுத்து கொடுத்தது, அவங்க கட்டினதுக்கப்புறம் அப்படியே வச்சுருக்காங்க. காட்டன் இதில் வந்து முக்காடு நல்லா நிற்கும். இங்கே கிடைக்கிற சேலை மாதிரி இருந்தனால அம்மா இது எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டேன். சரி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இது வந்து இங்கே வந்து இன்னும் ஒரு டைம் கூட கட்டல அம்மாவோட சாரி. சரி, இப்போ வந்து ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து மேரி சிஸ்டர் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த சாரியோட ப்ளவுஸு தைச்சு வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸோட அந்த சாரி வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மாரியம்மன் கோவில் திருவிழாவில் அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, இந்த ஆரஞ்சு இங்கே காமிங்க, இந்த சேலை இது. அதுக்கு நான் ரெடிமேட் ப்ளவுஸாக ஆன்லைனில் வாங்கினது. நல்லாயிருக்கு. நிறைய பேர் வந்து நான் ரெடிமேட் ப்ளவுஸ் ஏதாவது வாங்கினா நீங்கள் எப்படி வாங்குறீங்க, எந்த மாதிரி சைஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒல்லியாக இருந்தேன்ல, அப்போ வந்து 32 தான் சைஸு நான் வாங்குவேன் ரெடிமேட் ப்ளவுஸ். இப்போ குண்டாக இருக்கிறனால 34 வாங்குவேன். அதுவே நான் வந்து பிடிச்சி அடிச்சுப்பேன். கை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸாக வாங்குறது தான் பெட்ரு. ஏன்னா டைட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா பிரிக்கிற மாதிரி உள்ளே தைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. சில ப்ளவுஸ் வந்து ஒரே ஒரு தையலோட முடிச்சிருக்கலாம். அப்போ நம்ம மறுபடியும் ஒருவேளை குண்டாக இருக்கும்போது போட முடியாமல் கூட போகலாம். அதனால நான் எப்போதுமே ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிப்பேன். இந்த ப்ளவுஸ் வந்து வெல்வெட் ப்ளவுஸ். இதுவுமே நான் 34ல் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், நான் பிடிச்சி அடித்து தைச்சிருப்பேன். இருந்துமே உள்ளே எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு துணி இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் இந்த இடத்துல கட் பண்ணியிருந்தேன். இங்கே அவங்களோட தையல் இருக்குது, நான் வந்து இவ்வளோ பிடிச்சி அடிச்சிருக்கேன் பாருங்கள். அதனால் எனக்கு கொஞ்சம் லூஸாக வாங்குறது தான் கரெக்டுன்னு தோணும். தேவைப்படுறப்ப பிரித்து விட்டுக்கலாம். அதனால் இப்படி தான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை மடித்து வைக்க சொன்னேன். அவர் இப்படி வச்சுருக்காரு. இந்த ப்ளவுஸுமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்தோம்ல, அது கொஞ்சம் லேட்டாக பர்ச்சேஸ் பண்ணோமா, அதுக்கிடையில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் என்னோட ட்ரெஸ்ஸு லுக்கு இந்த மாதிரி நீங்களும் விரும்புவீங்க. அந்த டைமில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கினேன். இது வந்து 350 சொன்னாங்க. இதுவுமே உதலால தான் வாங்கினேன். இந்த ப்ளவுஸு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இந்த பர்பிள் கலர் சாரியோட ப்ளவுஸு. இது வந்து என்னோட யூடியூப் சேனல் தம்ப்நெயில்ல இருக்கும்ல, அந்த சேலை தான் க்ரீன் கலரு. இந்த ப்ளவுஸ் அந்த டைமில் மட்டும்தான் இது போட முடிஞ்சது. இப்போ இது போட முடியாது. ரொம்ப இங்கே பாருங்கள், கையெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கும், உள்ளே போகாது. இப்போ நல்லா குண்டாயிட்டேன், ஆனால் வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்போ போட முடியுதுன்னு. நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ். இப்படி இருக்கும் மாடல். இது ஒன்று மட்டும்தாங்க என்னால் குண்டானதுக்கப்புறம் போட முடியாத ப்ளவுஸ். ஏன்னா உள்ளே அவ்வளவா துணி இல்லை, அதனால் பிரிக்க முடியல. இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இது அந்த தமிழ் லுக் டைமில் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ரெட் கலர். ஆனால் நிறைய ஒட்டி இருக்கிறனால இங்கே பாருங்கள், எல்கேன்னு இருந்ததெல்லாம் கேவை காணோம். கொஞ்சம் பழசாயிடுச்சுல்ல, அதனால் இப்படி இருக்குது. நிறைய பாசி அறுந்து போச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் பீசஸ் பார்ப்போமா? இந்த ப்ளவுஸ் பீஸ் நல்லா இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து அந்த பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸோட சேலையோட ஒரிஜினல் ப்ளவுஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தைக்க டைம் இல்லாமல் அப்படியே துணியை வச்சுட்டேன். ஆனால் இதை கண்டிப்பாக தைச்சிட்டு நான் வீட்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணணும். சூப்பராக இருக்குது.
இது வந்து ஆன்லைன்ல ஒரு ரெட் கலர் சேலை வாங்கி ஏமாந்தேன்னு சொன்னேன்ல, அந்த சேலையோட துணி. இதெல்லாம் சீக்கிரமாவே பிரிஞ்சிருங்க. இந்த துணி நல்லா இருக்காது. துணி அவ்வளவா நல்லா இல்ல. இத வீட்லயே வச்சிருவேன். இத தைக்க மாட்டேன். இது வந்து நான் தமிழ்நாட்டுல வாங்குனது. ஃபுல்லி இதுதான் காட்டன் கிளாத். எனக்கு பிளைனா இருக்கிறத விட இந்த மாதிரி டிசைன்ல எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது தைக்கணும். இது வந்து இந்த டைம் பொங்கலுக்கு நான் எடுத்தேன்ல, இந்த துணி வந்து இந்த சேலைக்கு மேட்சா கொடுத்தது. இதையும் தைச்சு போடலாம். உள்ள இப்படி இருக்கும். வெளியே பார்க்கறத விட உள்ள பார்க்கும்போது பழைய துணி மாதிரி இருக்கு. அதனால வச்சிருக்கேன். வீட்லயாவது தைச்சு போட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. என்கிட்ட ஆல்ரெடி பிளவுஸ் இருக்கு, நீ வேணா தைச்சு போட்டுக்கன்னு சொன்னாங்க. வச்சிருக்கேன், தைச்சு போடலாம். இது உங்களுக்கே தெரியும், அம்மா கொடுத்து விட்டதுதான், காட்டன் கிளாத். இது வந்து கருப்புசாமி கோவில் திருவிழாவுக்கு ஆசாசியா எடுத்தது. இன்னும் தைக்காமே வச்சிருக்கேன் பாருங்க. இங்கதான் தைக்கணும். சேலை இன்னும் அம்மா வீட்டுலதான் இருக்கு. அந்த பிளவுஸ் அவ்வளவுதான். பாத்தீங்களா, பிளவுஸ் இவ்வளோ இருக்கு, துணி இவ்வளோ இருக்கு, சேலை இவ்வளோ இருக்கு. இருந்துமே இந்த டைம் சிவராத்திரிக்கு ஒரு சேலை கேட்க போறேன். வாங்கி கொடுப்பீங்களா? உங்களுக்காக விரதம் இருப்பேன். 2-3 நாள் ஆகும். எல்லாரும் புது சேலை கட்டுவாங்க அந்த பூஜை அன்னைக்கு. அதனால எனக்கு ஒரு சேலை வேணும். வாங்கி தரீங்களா? என்ன ஃபீல் பண்ற? இவ்வளோ ட்ரெஸ் இருந்தும் இவ சேலை கேட்குறாளே, அதானே. வாங்கி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சும்மா காட்டன் சேலை வாங்கிக்கலாம் பூஜைக்காக. தூங்கு மூஞ்சி, வா, இந்தங்க இந்த பிடிங்க. இங்க வந்து பெட்ஷீட் ரேட்ல ரொம்ப கம்மியா இருக்குமான்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. அதனாலதான். இது வந்து நல்ல லாங்கா இருக்கும். 2 பேரு கூட போர்த்திக்கலாம். நல்ல லாங்கா இருக்கும். இது நான் வாங்கும்போது 100 ரூபி தான். உண்மையாவே இங்க ரேட் நல்லா இருக்குங்க. பழசாகும்போது கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஆனா பெரிய பெட்ஷீட் கொந்தன்னு சொல்லவேல, அதெல்லாம் எவ்வளவு வெயிட். அதை விட இது நல்லா குளிர் தாங்கும். இது சூப்பரா இருக்கும். இது பாருங்க, இது நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து ஸ்டால்னு சொல்லுவாங்க இங்க. இது வந்து எவ்வளோங்க வரும்? 150 இல்லாட்டி 170 வருமா? 150. ஆமா, இது வந்து 150. நல்ல அலசும் போது வெயிட்டா இருக்கும். ஆனா இது வேற இது வேற. இதுவுமே நல்லா குளிர் தாங்கும். இங்க வந்து பொண்ணுங்க அதிகமா சேலை கட்டிட்டு வேற எங்கேயாவது போறாங்க, அப்ப குளிருது அப்படின்னா நான் எப்படி சில டைம் ரொம்ப குளிருதுன்னு சொல்லி இப்படி ஒரு மாதிரி போத்திப்பேன். அந்த மாதிரி இது இந்த மாதிரி ஸ்டால் தான் போத்திப்பாங்க. நான் இட்ட கெத்துட்டோம் கிணிலோ. இது வந்து இந்த டைம் அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்தது. ஆனா கலர் தாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தனால நான் போத்தவே இல்லை. பாருங்க, ஆரஞ்சு கலர் தான். ஏன் கலருக்கு இது நல்லா இருக்குமா? ஆனா சூப்பரா இருக்கு. இது வந்து இப்போ வந்த மாடல். இங்க பாருங்க, 2 சைடும் இப்படி இருக்கும், சின்ன பால் மாதிரி. இது நல்லா லென்த்தா இருக்கு. ஏன் ஹைட் இருக்குடி, உண்மையாவே ஏன் ஹைட் இருக்கு. இது வந்து இப்படி போடுவாங்க, இப்படி போட்டு இப்படி போத்திப்பாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? என் கலருக்கு சுத்தமா நல்லா இருக்காது. நான் சொன்னேன் நீங்க வேற ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு கலர் வாங்கிருக்கலான்னு சொல்லி நான் சொன்னேன். வச்சிருக்கேன். ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல. இதுவுமே 150 தான். நல்லா குளிர் தாங்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டால் மட்டுமே 2, அந்த ஒரு பெட்ஷீட், இதெல்லாம் இருந்துமே எனக்கு இப்படி சளி பிடிக்குது. நான் என்னதான் பண்ணட்டும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த saree கலெக்ஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ. பாப்பா வேற எழுந்திரிச்சிட்டா, ஈவினிங் வேலை செய்யணும். அவளை காமிக்கும் போதே பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் ஆரம்பிக்கல அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும்.
ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ. பாய்.